ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி மூவிங் காயில் கால்வனோமீட்டரை பற்றி பார்ப்போம். காமனாக கால்வனோமீட்டர்னால் என்னென்னு பார்த்துருப்பீங்க. ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கால்வனோமீட்டர். மூவிங் காயில் கால்வனோமீட்டர்னால் ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத மெஷர் பண்ணுறதும் அதோட டைரக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது பிரின்சிபிள் பார்த்தோன்னா, ஒரு ரெக்டாங்குலர் காயிலை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது கரண்ட் அப்ளை பண்ணுறேன். அது நியர்பையில் ஒரு மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது அந்த மேக்னெட்டுக்கு பேரலாக இருக்கிறச்ச என்ன பண்ணுதுன்னா, அந்த எந்த ஒரு ரொட்டேஷனுமே இருக்காது, எந்த ஒரு ஃபோர்ஸுமே அங்கே இருக்காது. பட் அதுக்கு பர்பண்டிகுலராக வைக்கும் பொழுது அந்த காயில் என்ன பண்ணணும்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பிரின்சிபிளில் தான் இது ரன் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மூவிங் காயிலில் ஒரு ஃபிக்ஸ்டு கோர் கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த செட்டப்பை ஒரு ரெக்டாங்குலர் காயிலுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்குலர் காயிலோட பாட்டம் அண்ட் டாப்பமில் ஒரு ஸ்ப்ரிங்கு இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கோட மேற்பகுதியில் ஒரு டார்ஷனல் ஹெட் இருக்கும். அந்த டார்ஷனல் ஹெட்டுக்கும் ஸ்ப்ரிங்குக்கும் பிட்வீனில் மிரரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இதனோட என்னென்னு பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் ஒர்க்கிங். இப்போது கரண்ட்டு ஃப்ளோ ஆகாதப்ப அது என்ன பண்ணோம்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். பட் கரண்ட்டை நம்ம ஃப்ளோ பண்ணும்பொழுது அந்த காயில் என்ன ஆகும்னா ஒரு மேக்னெட்டிக் டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும் பொழுது அந்த ஸ்ப்ரிங்கு ஒன் ஆஃப் த டார்க்கை ரெஸ்டோரிங் டார்க்கை ப்ரொவைட் பண்ணும். இப்போது என்ன பண்ணணும்னா அந்த மிரர் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதை ஒரு ஃபிக்ஸ்டாக வைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணுறோம். அப்போது அந்த லைட் சோர்ஸை அந்த மிரர் மேலே பட்டு பாஸ் ஆகி அதுதான் நமக்கு என்னவாக வருதுன்னா ரீடிங்காக டிஸ்பிளே ஆகும். தென் இதனோட அப்ளிகேஷன்ஸ், இது ரொம்ப வெரி ஸ்மால் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. லேபில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க.